ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதுக்கெல்லாம் தேவையில்லாமல் செலவு பண்ணுறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட் ஒரு vlog மாதிரியே இருக்கும், அப்படியே இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணுற மாதிரியே இருக்கும். நம்ம கார் வாங்கிடுவோம், ஆனால் ஒரு சில விஷயத்துக்காக நம்ம தேவையில்லாத செலவு பண்ணுவோம். என்னன்னா நம்ம கார் வாங்கிட்டு இவ்வளோ செலவு பண்ணுறோமே நினைப்போம். அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம தான். ஏன் நம்மள சொல்கிறேன்னா, அந்த இடத்துல அது ரீப்ளேஸ் பண்ணணும்னு அவசியமே இருக்காது. மெக்கானிக் சொன்னார்ன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். எல்லா விஷயத்தையும் ரீப்ளேஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அப்படி நம்ம எந்தெந்த விஷயத்தெல்லாம் தேவையில்லாமல் செலவு பண்ணுறோன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, காரில் அதிகமாக வர பிரச்சனை, அதிகமாக செலவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து ஈஸியாக செலவு வைக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, காரை நீங்கள் அதிகமாக ஸ்டார்ட் பண்ணாமல் விட்டீங்க, கார் அதிகமாக ஓட்டாமல் விட்டுட்டீங்க, கொஞ்ச நாள் வெளியே போகிறீங்க, அதனால் வண்டி எடுக்கலை அப்படின்னும் போது பேட்டரி டவுன் ஆகும். ஸோ பேட்டரி டவுன் ஆகிடுச்சுன்றதுக்காக பேட்டரி போயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. சார்ஜ் பண்ணாலும் திருப்பி பேட்டரி சார்ஜ் ஆகும், திருப்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங்கில் ஓட்டினாலும் பேட்டரி சார்ஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் பேட்டரி இது செல்ஃப் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெக்கானிக் கிட்டேயோ இல்லை ஒரு எலக்ட்ரிஷியன் கிட்டேயோ அது விடுறீங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா பேட்டரியை மாற்றணும் அப்படின்வாங்க. நீங்களும் அதை பற்றி கவலைப்படாமல் பேட்டரியை மாற்றிடுவீங்க. ஆக்சுவலாக அது பேட்டரி மட்டும் போயிடுச்சுன்றது ரீசன் கிடையாது. மேபி பேட்டரி டவுனாக இருக்கலாம். சார்ஜ் போட்டிங்கன்னா பேட்டரி திருப்பி ஏறும், திருப்பி அப்போ ஓட்டினீங்கன்னா ஒரு 1 or 2 years வரது சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அந்த பேட்டரியோட டெர்மினல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல உப்பு பூத்துரும். இது காமனாக எல்லா வண்டியிலையும் வரும். அதை நீங்கள் கழுவி சுடு தண்ணியில் போட்டு நல்லா கழுவி போட்டிங்கனாலே போதும், பழையபடி திருப்பி இதுவாயிடும். ஷார்ட் சர்க்கியூட்டால கூட வந்து பேட்டரி வந்துட்டு டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் எங்கேயாச்சும் வந்து எலி கடிச்சிருக்கோ இல்லை எங்கேயாச்சும் வந்து ஒயர் ஷார்ட் ஆகிட்டே இருக்குன்னா பேட்டரி டவுன் ஆகிட்டே இருக்கும். இதனாலேயுமே பேட்டரி டவுன் ஆகும். இன்னும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அல்டர்னேட்டர் ஒர்க் ஆகலைன்னா கூட பேட்டரி வந்து சார்ஜ் ஆகாது. ஸோ உங்களுக்கு பேட்டரி டவுன் ஆகிடும். அல்டர்னேட்டர் ஒர்க் ஆகலைன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ நீங்கள் போயிட்டே இருக்கீங்க, இல்லை சும்மா வண்டி நிற்குதுன்னு வச்சுக்கோங்க, நிற்கும் போது வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஹெட்லைட்டை போட்டு பாருங்கள். ஹெட்லைட்டை போட்டு கொஞ்ச நேரத்துக்குலாம் தானாக உட்காருது அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். வண்டி ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது ஹெட்லைட் உட்காருதுன்னா அல்டர்னேட்டர் தான் ப்ராப்ளம் அப்படின்ட்டு. இன்னும் இதுவாக கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் இவர்கிட்ட தான், எலக்ட்ரிஷியன் கிட்ட தான் விட்டு இது பண்ணோம். ஏன்னா நம்மகிட்ட எல்லார்கிட்டையும் வோல்ட் மீட்டர் இருக்காது. வோல்ட் மீட்டர் இருந்தால் வண்டி ஸ்டார்ட் ஐட்லிங்கில் வந்து 12 voltage வருதான்னு பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணி ஆட விட்டுட்டு 12க்கு மேலே வருதான்னு பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் அல்டர்னேட்டர்லேருந்து பவர் வருதா இல்லையான்ட்டு. ஸோ நம்மகிட்ட மோஸ்ட்லி வோல்ட் மீட்டர் இருக்காது. அது மல்டிமீட்டர். அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பிரேக் பேட். பிரேக் அடிக்கும்போது சவுண்ட் வருது, பிரேக் அடிக்கும்போது நிற்கலை அப்படின்னு சொல்லி விட்டோம்னா மெக்கானிக் சொல்கிற ஒரே விஷயம், பிரேக் பேட் போயிடுச்சு மாற்றணும் அப்படின்வாங்க. ஆக்சுவலாக பிரேக் பேடெல்லாம் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் போகாதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30,000 இல்லை 40,000 கிலோமீட்டர் ஓடினா கூட பிரேக் பேட் போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா அது 90% தேர்றதுக்கு 50 வருஷத்துக்கு 50,000 கிலோமீட்டர் மேலே ஆகிடும். அது சவுண்ட் வருதுன்னொடனே அவங்க ஃபஸ்ட்டு மாற்றணும், தேஞ்சிருச்சுன்னுவாங்க, காஞ்சி போயிடுச்சுன்னுவாங்க, ஒரு மாதிரி கட்ட மாதிரி ஆயிடுச்சுன்னுவாங்க. அது ஒன்றும் இல்லை, கைட்டி எமர் ஷீட் போட்டு தேய்ச்சி போட்டிங்கனாலே போதும், சரியாயிடும். இதுலேயும் நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவோம். அது பிரேக் பேட் ரேட்டை விட கைட்டி மாட்ட ரேட்டு தான் அதிகம். ஏன்னா வீலை கட்டணும், ஹப்பு கட்டணும், எல்லாமே கட்டணும். அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப நாள் ஓட்டாமல் இருக்கீங்க, இல்லை ஒரு 6,000 to 7,000 கிலோமீட்டர் தான் ஓட்டிருப்பீங்க, அதுக்கு இன்ஜின் ஆயில் மாற்றணும் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக 6,000 to 7,000 கிலோமீட்டர்லாம் இன்ஜின் ஆயில் மாற்றக்கூடாது காருக்கு. மினிமம் 10,000 ஆச்சும் ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு தான் கெப்பாசிட்டி இருக்குது. அப்படி மாற்றினா தான் வண்டியும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக சீக்கிரமாக மாற்றினா வண்டி நல்லாயிருக்கும் அப்படின்றதுலாம் கிடையாது. இன்ஜின் ஆயில் கரெக்டாக அந்த பீரியடில் மாற்றினா தான் நல்லாயிருக்கும். ஸோ 10,000 to 12,000 மாற்றிக்குவாங்க. யாராச்சும் சொன்னாலும் அந்த அளவுக்கு கேட்காதீங்க, இருக்கட்டும் எப்படியே ஓடட்டும், கொஞ்ச நாள் ஓடட்டும் அப்படின்னு சொல்லிவிடுங்க. அதுக்கு அடுத்த ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஆயில் அடிட்டிவ்ஸ், இல்லைனா வந்து பெட்ரோலில் கலக்கல அடிட்டிவ்ஸ்னுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல்லேயே ஆல்ரெடி எல்லா அடிட்டிவ்ஸும் இருக்குங்க, எல்லாமே போட்டு தான் ரெடி பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்ஜின் ஆயிலுமே கம்பெனிஸ் எவ்வளோ அடிட்டிவ் சேர்க்க முடியுமோ அவ்வளோ அடிட்டிவ் சேர்ப்பாங்க. அது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா அடிட்டிவ் வாங்கி சேர்த்தாதான் வண்டி பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறத நம்பாதீங்க. அது ஃபேக்கு. மேபி இருக்கிற மாதிரி தெரியும், பட் ஆனால் அது வந்து இன்னும் பூஸ்டப் பண்ணுற மாதிரி இன்ஜினோட லைஃப்பை தான் குறைக்கும். ஸோ அதனால் வந்து அடிட்டிவ்ஸில் வந்து தேவையில்லாமல் இன்வெஸ்ட் பண்ணி காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. இது என்னோட தாட்டு.